கிரனோவில் அந்த இன்ஃப்யூஸரை மூடிட்டு யாருன்னு வெளியே போய் பார்க்க போகிறான். அங்கே போய் பார்த்தா ஃபார்ம்ல இருந்து பூக்கள் கொண்டு வந்திருக்காங்க ஒரு லேடி. அந்த லேடி திடீர்னு ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் இன்ஃப்யூஸருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு திறந்து பார்க்க போகிறாங்க. அந்த லேடியை தடுக்க பார்க்குறான். அதுக்குள்ளே அந்த ஓனர் அம்மா வந்து என்ன இருக்குது அதுக்குள்ளே அப்படின்னு கேட்குறாங்க. பூக்கள் அதோட வாசனையை இழக்காமல் இருக்கிறதுக்காக மூடி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க ஒரு ஹெல்ப்பர் அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அப்படி ஒன்றும் வித்தியாசம் அந்த நைட் விலை மாது பெண்ணை தேடி போகிறான் கிரனோவில். அவன் பர்ஃப்யூமை எப்படியாவது தயாரிக்கணுங்கிறதுனால அவங்க மேலே உயிரோடு இருக்கும் போதே அந்த ஜெல்லை தடவ ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த விலை மாது பெண் அதுக்கு ஒத்துக்கலை. உடனே அவங்கள அடித்து கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணோட ஒரு பாகத்துலேயும் அந்த ஜெல்லை தடவி அந்த உடம்பை பதப்படுத்துகிறான். அவங்க முடி, அவங்களோட உடம்புல போட்டிருந்த எல்லா துணியிலிருந்தும் அந்த ஜெல்லை பிரித்து எடுத்து அதில் இருந்து ஒரு சென்ட்டை தயாரிக்கிறான். அந்த சென்ட்டை வச்சு தான் இன்னும் பல இதர பர்ஃப்யூமை தயாரிக்கிறதுக்கு அவன்